Hi students, class 9, example sum 8.17. Find the mode for the following data. The marks is given as 1 to 5, 6 to 10, 11 to 15, 16 to 20 and 21 to 25. The number of students is given as 7, 10, 16, 32 and 24. See, the given data is a grouped frequency distribution, and also if you check this, there is no continuity in the class intervals. Here 1 to 5 is here and the next one is 6 to 10. In between what is 5 to 6 is there is no continuity. So we have to make the continuity first and then we have to find the mode. கொடுத்துருக்கிற கொஷின் பாருங்கள், கிளியராக இட் இஸ் அ குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது. பட் என்ன இல்லை, கண்டினியூட்டி இல்லை. 1 to 5 இருக்குது, 5க்கு 6க்கு என்ன இருக்குன்னா இல்லைங்க. பட் 6 to 10க்கு இருக்குது. 5 to 6 கண்டினியூட்டி இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கண்டினியூட்டி மேக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மோட் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு அதனுடைய ஃபார்முலா என்னென்னு எழுதிக்கலாம். மோடுக்கு குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா, தட் இஸ் மோட் இஸ் ஈக்குவல் டு, வாட் இஸ் த ஃபார்முலா, L plus F minus F1 divided by 2 times of F minus F1 minus F2 into C. இதுதான் மோடுடைய ஃபார்முலா. நவ் இந்த கொடுத்துருக்க டேட்டாஸை கிளாஸ் இன்டர்வலுக்கு கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வலாக மாற்றுறோம். எப்படி மாற்றுறோம்னு பாருங்கள். இது மார்க்ஸ், இது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். கொடுத்துருக்க டேட்டா கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி வரணும் அப்படின்னா இங்கே லோயர் லிமிட்டில் 0.5 செப்பரேட் பண்ணுங்கள். 1.0 minus 0.5 அப்படின்னா we get 0.5. அதே நேரத்தில் அப்பர் லிமிட்டில் 0.5 இதில் செப்பரேட் பண்ணிங்கல்ல, அதில் ஆட் பண்ணுங்கள். 5.0 இதில் 0.5 ஆட் பண்ணோம்னா 5.5. ஸோ 0.5 to 5.5. இதில் 0.5 செப்பரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 5.5, இதில் 0.5 ஆட் பண்ணிங்கன்னா 10.5. லோயர் லிமிட்டில் 5 செப்பரேட் பண்ணுறோம், அப்பர் லிமிட்டில் 0.5 ஆட் பண்ணுறோம். 0.5 சப்ராக்ஷன், 0.5 ஆட். ஸோ தென் வி கெட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே கண்டினியூட்டி வருது பாருங்கள். 5.5ல எண்ட் ஆகுது, 5.5ல ஸ்டார்ட் ஆகுது. தட் இஸ் கால்ட் கண்டினியூட்டி. நவ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 7, 10, 16, 32 and then 24. இப்போது which one is the most frequently occurs, எது ரொம்ப மேக்ஸிமமில் அக்கர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா 15.5 to 20.5, that is maximum occurs is 32. so that is the modal class here, not mode, modal class only. so modal class என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது frequency f, L என்னன்னு தெரியணும். L is equal to நம்ம எதை ஃப்ரீக்வன்சின்னு எடுத்தோமோ அந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற லோயர் லிமிட், that is 15.5. அதுக்கடுத்து frequency f is equal to frequency is 32 is the frequency here. f1 வந்து preceding of the modal class. modal class நம்ம எதை எடுத்தோமோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் preceding, that is equal to 16. f2 இங்கே f1 f2 வேணும் நம்மளுக்கு. f2 அப்படின்னா எந்த மாடல் கிளாஸ் நம்ம சூஸ் பண்ணமோ அதுக்கு சக்சீடிங், அதுக்கு அடுத்த பிளேஸில் இருக்கிறது தான் f2. தென் c is the width of the class interval. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 20.5 minus 15.5, இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித் எவ்வளோ லென்த்தில் இருக்குது அப்படின்றது தான். ஹியர் c is equal to 5. அது செப்பரேட் பண்ணிங்க அப்படின்னா we get 5. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஆல் வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ மோட் is equal to L value is 15.5 plus f is equal to 32 minus f1 is 16 divided by 2 times of 32, that is f, minus f1 is 16 minus f2 is 24 into c is equal to 5. This term is equal to simplify 15.5 plus 32 minus 16 is 16 divided by 3, I take it here, 2 into 32 is 64 minus 16 is equal to 64 minus 16. 64ல 16 போச்சுன்னா எவ்வளோ இருக்கும் பாருங்கள். 14ல 6 போச்சுன்னா 8, 5ல 1 போச்சுன்னா 4. ஸோ 48. 48ல 24 போச்சு அப்படின்னா மறுபடியும் இங்கே 24க்கு அதையும் செப்பரேட் பண்ணிக்கிறோம். 24 போச்சுன்னா 4, 2. ஸோ த வேல்யூ இஸ் 24 into 5. நான் இதை ரெடியூஸ் பண்ணுங்கள். 8 2s are 8 3s are 2 5s are 10, that is 15.5 plus
2 into 5 is 10 divided by 3. Again if you reduce this, 15.5 is 10 is divided by 3. 10 3 ஆல் divide பண்ணோம்னா 3.3333 something it goes on, right? So 3.33. Let me take it as 2 decimal places. Now add this 2, we get mode is equal to 15 plus 3 is 18.83. add பண்ணுறது தெரியும் நம்மளுக்கு 15.5 and then 3.33. பாயிண்டில் அடுத்து 0 எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம்னு தெரியும். That is 3, 8 and then 18. So the mode of the given data is 18.83 is the answer. Thank you, students.